சரணமையப்பா. எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. அக்கினியில் பிறந்தவராம் அரணாரின் மைந்தனவர், அக்கினியில் பிறந்தவராம் அரணாரின் மைந்தனவன், சந்தன பொட்டுக்காரன் சபரிமலை காவல்காரன், சந்தன பொட்டுக்காரன் சபரிமலை காவல்காரன். எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, சாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 20ஆம் நாள் 4/1/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து, இன்றைய தினம் இந்த மார்கழி மாதத்திலே அதிகாலையிலே சூரிய உதயத்துக்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் பாடப்பட்டு திருவம்பாவை பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாகவும், வீதி வீதியாக சென்று இந்த அடியவர்கள் மாணவர்கள் எல்லாம் வீதி வீதியாக சென்று திருப்பள்ளி எழுச்சி படிப்பது, திருவம்பாவை பாடல் படிப்பது இவையெல்லாம் ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற திருவம்பாவை பூஜை இன்றைய தினம் ஆரம்பம். அதேபோல அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே 44வது ஆண்டாக நடைபெற்று வருகின்ற மகரஜோதி பெருவிழாவிலே இன்றைய தினம் சுவாமி ஐயப்பனுடைய இந்த பூஜையிலே காவல் தெய்வமாகிய கற்பண்ண சுவாமியுடைய பூஜை வழிபாடுகள் 18 மடைகள் பரவப்பட்டு 18 வகையான நிவேத்தியங்கள், 18 விதமான அலங்காரங்கள், 18 பூசணிக்காய்கள் அங்கே கூஷ்மாண்டமாக வைக்கப்படுவது, அஷ்டாதச பலி என்கின்ற 18 பலி உருண்டைகள் பலிகள் கொடுக்கப்படுவது, 18 இளநீர்கள் பூஜிக்கப்பட்டு பலி கொடுக்கப்படுவது, இவ்வாறு சிறப்பாக இந்த தாந்திரீக மலையாள முறைப்படி இந்த கற்பண்ண சுவாமியுடைய பூஜை வழிபாடுகள் நடைபெறும். இது பொதுவாக இந்த மலையாள முறைப்படி பூஜை என்றதும் இது மலையாள மொழியிலே பண்ணுவது என்பது அல்ல. சபரிமலையினுடைய ஐதீகம், சபரிமலை ஐதீகத்தில் தாந்திரீகம், மலையாள ஐதீகம். இந்த மலையாள ஐதீகத்திலே நமக்கு பூர்ணமாக அது முடியாவிட்டாலும் அந்த முறைப்படி செய்கின்ற ஒரு சிறப்பு சாஸ்தாபுரத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது. இந்த கற்பண்ண பூஜை வழிபாடுகள், பலி பூஜைகள், 18 கும்பங்கள் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுவது, அங்கே அக்கினி சட்டி எடுப்பது, இவ்வாறான சிறப்புகளோடு கூடியதாகிய இந்த கற்பண்ண சுவாமி பூஜை வழிபாடு அதி உன்னதமான ஒரு பூஜை வழிபாடாக இந்த சுவாமிமாருடைய பயணத்துக்காக செய்யப்படுவது. காவல் தெய்வம் கற்பசுவாமியாக அங்கே இந்த பாடல்கள் எல்லாம் ஆக்ரோஷமாக இந்த பாடல்களை பாடுவார்கள். அவ்வாறு ஐயப்பனுடைய வழிபாட்டிலே இந்த கற்பண்ணன் பூஜை ஒரு சிறப்பானதாகவும் பக்திபூர்வமானதாக மலையாள தாந்திரீக முறைப்படி நடைபெறுவது. அவ்வாறு சிறப்பான இந்த பூஜை வழிபாட்டிலும் சகல அடியார்களும் கலந்து கொள்ள வேண்டும். மலை யாத்திரை செல்லுகின்றவர்களுக்கெல்லாம் காவல் தெய்வம் வழங்குகின்ற
இந்த கருப்பண்ண சுவாமி துணையாக வந்து மலையேற்றி திறனம் என்கின்ற நல்ல சிந்தனையோடு இந்த பாடல்களை எல்லாம் பாடிக்கொள்வார்கள். எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. சுவாமியே சரணமையப்பா. இவ்வாறு இந்த கருப்பனுடைய பூஜையில் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவனுடைய பிறப்பின் இந்த தொடர் நாட்களிலே நாம் கிறிஸ்து எனக்கு யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்புவது சால பொருத்தமானது. திருமுழுக்கு யோவான் அவர் இந்த உலகத்திற்கு தரப்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட மெசியா என்று பலர் அவருடைய சீடர்களாக நம்பினார்கள். அப்பொழுது இந்த தன்னுடைய சீடர்களை ஒரு நாள் அழைத்து செல்லுகின்ற பொழுது இயேசு முன்னே நடந்து போவதை அவதானித்தார். ஒரு குரு அந்த குருவை பின்தொடர்வதுதான் சீடர்களுடைய வாழ்வு பணி ஆகும், நோக்கமும் ஆகும். இயேசு தம்முடைய அந்த பாதையிலே வழி நடந்து போன பொழுது பின்னே சென்ற இந்த யோவானும் யோவானுடைய சீடர்களும் இந்த யோவான் இயேசுவை பார்த்து இதோ கடவுளின் செம்மறி என்று சுட்டி காட்டினார். உண்மையை சுட்டி காட்டுவது என்பது பலருக்கு கடினமாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் தான் தான் பெரிது, தன்னை நோக்கி எல்லோரும் வர வேண்டும், தன்னுடைய வாழ்வில் அவர் எவ்வளவு தூரம் செல்வாக்குள்ளவராக மற்றவர்களால் மதிக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்களோ அவ்வளவு தூரம் அவருடைய எதிர்பார்ப்பு அடுத்தவர்களை அப்படிப்பட்ட நிலைக்கு உயர்த்துவதற்கு மறுப்பார்கள். அவர்களுடைய நன்மைத்தனங்களை சுட்டி காட்டுவதற்கு, அவருடைய வாழ்வில் அவர்கள் யார் என்பதை அறிவுறுத்துவதற்கு அவர்களுக்கு மனமில்லாமல் இருக்கலாம். ஏன், சில வேளைகளிலே அவர்களுடைய நற்பெயரை கூட நாங்கள் கெடுக்கலாம். அவருடைய பெயர் புகழ் ஓங்கப் போகின்றது, மக்கள் அவர்களை மதிக்கப் போகின்றார்கள், அல்லது மக்கள் மத்தியிலே அவர் பிரபல்யமாக வருகின்றார் என்று சொன்னால் நாங்கள் அவர்களை குறைத்து எடை போட்டு அந்த குறைத்த நிலையிலே மற்றவர்களுக்கு நாங்கள் நஞ்சையூட்டுவது போல அடுத்தவர்களை பற்றி தவறாக எடுத்து சொல்லுவோம். இல்லாதது பொல்லாததுகளை, நடந்ததோ நடக்கவில்லையோ, சொன்னாரோ சொல்லவில்லையோ, அவர் செய்தாரோ செய்யவில்லையோ என்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக நாங்கள் தீர்மானித்து விடுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு தவறான மனநிலையிலே இருந்து திருமுழுக்கு யோவான் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். இயேசு என்கின்ற உண்மையை சுட்டி காட்டுகின்ற ஒரு நல்ல சாட்சியாளராக விளங்கினார். தன்னை தாழ்த்துவதன் மூலமாகத்தான், தன்னுடைய உண்மையான நிலையை உணர்ந்து கொள்வதன் மூலமாக திருமுழுக்கு யோவான் இயேசு என்கின்ற மீட்பரை அவர் கடவுளின் செம்மறி என்று சொல்லி, கடவுளின் மகன் என்று சொல்லி, அவர் பின்னே அவருடைய பாதவடிகளை நீங்கள் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தால் நீங்கள் மீட்பு பெறுவீர்கள் என்று சுட்டி காட்டினார். அத்தகைய அடுத்தவர்களுடைய நன்மைத்தனங்களை உண்மைக்கு சான்று பகர்கின்றவர்களாக ஆண்டவர் இயேசுவிடம் கடவுளிடம் அடுத்தவர்களை அழைத்து செல்லுகின்ற வழிகாட்டிகளாக அவர்களுடைய
உண்மைத்தன்மையை எடுத்து இயம்புகின்ற சாட்சியாளர்களாக நாங்கள் திகழ ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று மன்றாடி நிற்போம். ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை, அவர்களுடைய அன்பு பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டக்கூடிய மனிதராக, இரக்க வாஞ்சையோடு அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நபி அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு, உலகத்தாருக்கு கருணையாக, அன்பு காட்டக்கூடியவராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் தனது சகோதரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை. தனது எதிரிகளை கூட அல்லாஹ்விடத்திலே சபித்து பேசவில்லை. அல்லாஹ்விடத்திலே மிகவும் காரசாரமான முறையிலே சபித்து திட்டி பேசுகின்ற பக்குவம், பழக்கம் நபிகளாரிடத்திலே இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால், சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள், அதாவது நபி அவர்களுடைய தோழர்கள், மக்கா வாழ்க்கையில் வைத்து எதிரிகளுடைய இன்னல்கள், துன்பங்கள், தொல்லைகளை சகிக்க முடியவில்லை என்று அப்பப்போது நபிகளாரிடத்திலே வந்து முறையிடுவார்கள். சில நேரங்களில் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த எதிரிகளுடைய தொல்லைகளை எங்களால் சகிக்க முடியவில்லை, அவர்கள் எங்களை துன்புறுத்துகின்றார்கள், எங்களுக்கு நோவினைகளை செய்கின்றார்கள், எங்களை சித்திரவதை செய்கின்றார்கள், எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னீலம் உபஅத் லஆனன் வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நிச்சயமாக நான் சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் கருணை காட்டுவதற்காகத்தான், இரக்கம் காட்டுவதற்காகத்தான் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஒரு பொழுதும் மனித சமூகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே மக்களோடு கடிந்து கொள்ளவில்லை, மக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருக்கவில்லை. அன்பான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பார்கள், அன்பான வார்த்தைகளை கொண்டு மக்களோடு உரையாடுவார்கள். எதிரிகளோடு கூட அன்பான கனிவான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனிவான வார்த்தைகள் தான், அன்பான வார்த்தைகள் தான் மக்களை இந்த மார்க்கத்தின் பால் ஈர்த்தது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக. அல்லாஹ்வுடைய கருணையின் மூலம், அல்லாஹ்வுடைய அன்பின் மூலம், இரக்கத்தின் மூலம் தான் நீங்கள் மக்களோடு நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுப்பாக, கடினமான சித்தமுடையவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டும் பிரிந்து சென்றிருப்பார்கள், விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். எனவே நபி அவர்கள் எப்பொழுதும் நளினமான முறையில் பேசக்கூடியவர்களாக, அன்பான முறையிலே அரவணைக்கக்கூடியவர்களாக, மனித சமூகத்தை மனித வாஞ்சையோடு அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த மார்க்கம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பான உபதேசங்கள், அழகான அறிவுரைகள், நளினமான அறிவுரைகளை இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு சொல்லியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான முறையிலே மக்களை அரவணைத்தார்கள், எதிரிகளை கூட அன்பான முறையிலே அரவணைத்தார்கள் என்ற வரலாறுகளை இந்த மார்க்கம் சொல்லுகின்றது. சில பொழுது சில கிராமவாசிகள் நபி அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், நபி அவர்களுடைய மேலாடையை இழுப்பார்கள், கழுத்திலே அடையாளம் ஏற்படுகின்ற அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களை புன்னகையோடு நபி அவர்கள் வரவேற்கக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இரக்க வாஞ்சையோடு மனித சமூகத்தை அரவணைத்து மக்களை நல்வழிப்படுத்தி
இரக்க கருணை சுபாவத்தோடு மனித சமூகத்திற்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்த, மனித சமூகத்தை நல்வழிப்படுத்திய ஒரு உத்தமராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே அன்பாகவும் நளினமான வார்த்தைகளாலும் நளினமான போக்குகளாலும் இரக்க வாஞ்சையோடும் மக்களை அரவணைத்து மனிதர்களோடு அன்பான முறையிலே நடந்து மனிதர்களோடு இரக்க சுபாவத்தோடு நாங்கள் உறவுகளை பேணி இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்ல மனப்பதிவை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இந்த ஆன்மீக பாதையிலே அல்லாவை நோக்கி அல்லாவுடைய அந்த இறையச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.